ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது அஜய் கேமிங் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்டா, கிராணி 3 வீடியோ தான் காய்ஸ். நம்ம இன்றைக்கி கிராணியை மட்டும் போட்டு விளாட போகிறோம். ஸ்லெண்ட்ரினா போடுறதில்ல. நீங்கள் கமெண்டில் சொல்ல நான் மட்டும் இதெல்லாம் போட்டு விளாடுவேன். கிராண்ட் பா எல்லாம் போட்டு விளாடுவேன். ஸ்லெண்ட்ரினா போட்டு விளாடுவேன். நார்மல் மூட்லேயும் போடுவேன், ஹார்ட் மூட்லேயும் போடுவேன், ஸ்ட்ரீம் மூட்லேயும் போடுவேன் காய்ஸ். நீங்கள் சொல்கிறது அவ்வளோ தீவிரம் செய்வேன். பார்ட் 1 பார்ட் 2லாம் இல்லை காய்ஸ். இந்தியோட நம்ம ஏதோ ஒரு எஸ்கேப்பை முடிச்சிடுவோம். இப்போ நம்ம என்ன எஸ்கேப் முடிக்க போகிறோம்னு எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டில் என்ன சாமான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அந்த சாமானால் என்ன எஸ்கேப் பண்ண முடியும்னு பார்த்து நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோம் காய்ஸ். இன்ட்ரோ வருது, நம்ம இன்ட்ரோவை கட் பண்ணுவோம். டே 1 காய்ஸ். டே 1லேயே நம்ம இருந்து தர முடியுமான்லாம் எனக்கு தெரியாது. முடிஞ்சால் இருக்கலாம், சொல்ல இல்லாது காய்ஸ். பார்ப்போம். உங்களுக்காக நான் இருக்கையில் கொண்டே இருக்கிறேன். ப்ளீஸ் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, லைக் பண்ணுறீங்கல்ல. நாங்களும் வீடியோ கஷ்டப்பட்டு தான் காய்ஸ் போடுறோம். ப்ளீஸ் எங்களுக்காக இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு உதவி மட்டும் எங்களுக்காக பண்ணிட்டு போயிடுங்க ப்ளீஸ். இப்போ அந்த ரோபோட்டை நம்ம போயிட்டு வந்துட்டோம், அதனால் சத்தம் போட்டு கொண்டிருக்கோம். அதனால் கிராணி வருவா. வெப்பன் கீ மட்டும் கிடச்சிடணும் காய்ஸ். ஃபர்ஸ்ட்டில் வெப்பன் கீ மட்டும் கிடச்சிட்டுண்டா எனக்கு போதும். இப்படியும் கிராணி வருவா காய்ஸ். வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச ரோடு வந்துச்சு காய்ஸ். நாலு வீடியோ போட்டிருக்கேன், 7 சப்ஸ்கிரைப் தான் காய்ஸ் வந்திருக்கு. காய்ஸ் கிராணி போகலாம் காய்ஸ். 4 வீடியோவிலேயே 7 சப்ஸ்கிரைப் தான் காய்ஸ் எனக்கு வந்திருக்கு. உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ண இயலும், அதனால் சொல்கிறேன் ப்ளீஸ் காய்ஸ். எனக்காக இந்த சின்ன உதவி பண்ணிட்டு போயிருங்க. வீடியோ பார்க்குற அவ்வளோ பேரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். கிராண்டில் சொல்கிற சேலஞ்ச் தான் காய்ஸ். எக்ஸிலேட்டர் ட்ரெயின் எஸ்கேப் தான் காய்ஸ் பண்ண போகிறோம். ஏன்டா எக்ஸிலேட்டர் நம்ம ஃபஸ்ட்லேயே கிடச்சிருக்கு. அடுத்த முறை நான் உங்களுக்கு கேட் எஸ்கேப் பண்ணி காட்டுறேன். கிராணி 1, கிராணி 2, கிராணி 3 எல்லாமே விளாட்லாம் காய்ஸ். நம்ம இதில் என்ன இருக்கும்போது ஏதாவது சாமான் இருக்கும் காய்ஸ். இதில் ஐயோ ஒன்றும் இல்லை காய்ஸ். என்ன காய்ஸ் பண்ணுறது, திறக்கணும். எங்களோட ஃப்ரெண்ட் தான் EXRFF கேமர். அவர் போய் பாருங்கள். அவர் எங்களோட கூட ஷெட்கி காய்ஸ். அவர் எங்களோட கூட வீடியோஸ் போட்டிருக்கு. ஏன்னா அவருக்கு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதனால் அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். மேலே மேலே என்னதுக்கு போனோம்னு எனக்கு தெரியல. எங்கே சாமான் பிறகு 2 தெரியுது இல்லை காய்ஸ். கிலோமீட்டர் ரூம் உங்களை பார்க்கல. ஐயோ வந்துட்டா காய்ஸ், பார்த்துட்டா. இல்லை பதுங்கிடுவோம். பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கல போல. இங்கிலீஷால் ஹைட் அண்ட் சீக் லாரியான்னு கேட்டுட்டு போகிறா. வெளியே போய் பாப்பா போயிருப்பா நம்புகிறேன். திருப்பி வாரா காய்ஸ். காய்ஸ் திருப்பி வாரா காய்ஸ். ஏற்படுத்தி இருப்போம். போயிருப்பா காய்ஸ். இப்போ
பயப்படாத தெரிஞ்சு பார்ப்போம். இல்லை காய்ஸ், அடி வாங்கிட்டேன். இந்த போட்டிருக்க ட்ராப்பில் மாட்டு விட்டுட்டேன். அதனால் அப்படியுமா வருவா? மண்டை தெரிஞ்சு ஓடி போய் தப்பிச்சிடுவோம். இப்படி இருந்தோம்டா எஸ்கேப். கிச்சனுக்குள்ளே போயிருக்கா போல இருக்கு. இப்படி கீழே இறங்கிட்டோம்டா. பயப்பட தேவையில்ல காய்ஸ். எங்கே நிற்கிறாண்டு வர தெரியுது இல்லை. இவரது போட்டுட்டு மேல் வழியாக நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். கீழே வாராளோ தெரியாது. கதவு திறந்துருக்கு காய்ஸ். காய்ஸ் காருக்குள்ளேயும் எதுவும் இருக்கும் சொல்லலாது. காருக்குள்ளே பார்ப்போம். நான் பார்க்குற வரையிலே ட்ரெயின் கீ தான் இருக்கணும். ட்ரெயின் கீ சொன்னதானே காய்ஸ். வெப்பன் கீ காய்ஸ். அந்த கிழவி நம்மள்கிட்ட மாட்டினால் பட்டி அந்த கிழவி போட்டு தள்ளிடுவோம். எப்படியாச்சும் அந்த ரூமுக்குள்ளே போயிடணும். ஃபஸ்ட்டில் கல்லை புறக்கிடுவோம் காய்ஸ். எப்படியாச்சும் 3 கல்லையாவது புறக்கிடுவோம். வெப்பன் கீ கிடச்சிருக்கு காய்ஸ். இதுக்குள்ளே வெப்பன் கீ இல்லாட்டி ட்ரெயின் கீ தான் கூட கிடைக்கிறது. 3 கல் நம்ம பறக்கிட்டோம். சந்தோஷம் காய்ஸ். அப்பாடி இப்போ இது திறப்போம். எப்படியோ கிலோமீட்டர் ரூமுக்கு போயிட்டு இருந்தா காணும் காய்ஸ். திறந்து காய்ஸ். அதோ பூட்டிட்டு கொள்ளுவோம் காய்ஸ். என்னண்டா அப்புறம் வந்தாண்டா தெரியும். அப்போதான் வந்தாண்டா தெரியும். டக்குனு போய் லிஃப்ட்டுக்குள்ளே பதுங்கிடலாம். இன்னும் காய்ஸ் சொல்லிட்டு போய் தாராங்கல்ல. சரி காய்ஸ், ஃபயர்வுட் மட்டும் இருக்குது. இதுக்குள்ளே எதுவும் இருக்கா? ஒன்றுமே தராங்கல்ல காய்ஸ். அவங்க ஃபயர்வுட்டை மட்டும் நம்ம வச்சுருக்காங்க. ஃபயர்வுட்டை மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மேல் கிச்சன் வழியாக போய் கிலோமீட்டர் ரூமுக்கு போயிடுவோம். வந்தாண்டா. கேம் தானே. கண்டோல் வெப்பன் கீ எடுத்துருவோம் காய்ஸ். வா இப்போ வா. ஹைட் அண்ட் சீக் தான் விளாட்றோம். வா வாடி கிளவி மண்டையில் ஓடு போயிட்டு காய்ஸ். ட்ராப் வச்சுருக்கா. மிதிச்சிருவோம். ஒரு முறை மிதிப்போம் காய்ஸ். ஏன்டா அப்போ அதை உடைக்கலாம். சரி மிதிப்படுது இல்லையே. சுத்ததால் மிதிப்படாத போல கிடக்கு காய்ஸ். சரி நம்ம போவோம். இப்போ நம்மளுக்கு தேவையான சாமான் நிறைய தேடணும். அதை தேடிட்டு சேஃப்கி டெடி எங்கே இருக்குது? டெடி இருக்குமாண்டா. சேஃப்கி சொல்லிட்டு நான் சேஃப்கி தருவா. காக்காட்டிருந்து ஷெட்கியை படிக்கணும். மேட்ச் பாக்ஸும் கிடைக்கிது இல்லை. மேட்ச் பாக்ஸ் கிடச்சிச்சுண்டா ஷெட்கியை எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போ அந்த ரோபோட் இருக்கும், அதுக்கு நம்ம கல் எடுத்துகிட்டு வந்து இப்போ உடைப்போம். அந்த ரோபோவை கல் எடுப்போம். இன்னும் 2 கல் எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு பயமே இல்லை. கல்லுங்கடா, இப்போ மட்டும் வராதுடா கல். ஒரு கல் வேணும். ஏன்டா கிராணி வந்தால் கிராணியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கல், ரோபோட் உடைக்கிறதுக்கு கல், அந்த க்ரௌபார் இருக்கிறதுக்கு தேவையான கல் உண்டு. இல்லாட்டி கிராணி இப்போதைக்கு வரப்போகிறது இல்லைன்னு இது திறந்து பார்க்கல காய்ஸ். அப்படி இல்லை காய்ஸ், கிராணி வருவோலா காய்ஸ்? வரமாட்டேன். இதில் ஒன்றுமே தராங்களே. இந்த இதை அடுத்து பார்க்கணும். என்ன காய்ஸ் இருக்குது? ட்ரெயின் கீ இருக்குது காய்ஸ். நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு போய் அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நான் இப்போ வரமாட்டேன். கோகோனட் அக்கன்னு போயிட்டு நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ எஸ்கேப் பண்ணிடுவோம்னா யோசிக்கிறோம். பண்ணிடுவோமா? அதுக்குள்ளே அந்த கிராணி வந்துட்டா கல் போக்குள்ளே இருந்தால் குறைக்கிட்டு போவோம். இந்த இருக்காஷ் டக்குன்னு ஓடி போயிட்டு மாட்டா. சரி காஷ், நம்ம இப்போ நம்ம அப்படியும் போய் கிளவியை கொள்ள வேண்டி வரும். காஷ் என்ன காய்ஸ் சேஃப்கி வந்துருக்காங்க. சரி சேஃப்கியில் ஃபஸ்ட்டுக்கு சேஃப்கி எவ்வளோத்தையா வச்சுட்டு போய் கிராணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிராணி வந்துட்டா காய்ஸ். இந்த மாதிரி கிராணி நிற்கிறா, பயமாக இருக்கு போகிறதுக்கு. ஓடுறா கிராணி எப்படியாச்சும் கூப்பிடுறது நம்ம அடிக்கணும். கிராணிக்கு 2 நிமிஷம் எப்படி தான் போகுதுன்னு தெரியல காய்ஸ். டக்குன்னு ஓடுது. சேஃப்கி போடுவோம். இண்டிகோல் எடுத்து மெஷினை சுடுறதுக்கு முதல் இந்த கிராணியை கூப்பிட்டுருவோம். மெஷினை சுடுவோமா விளையாண்டு யோசிக்கிறேன். இங்கே சுட்டா போயிடும். கிராணி வரட்டும். இப்படி வருவா காய்ஸ், அவ கத்தி கொண்டே இருக்கு. வாரா மொக்கு காய்ஸ். என்ன கிராணி வாரா இல்லையா? இந்த வாரா காய்ஸ், வாரா வா 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 வா. உனக்காக தான் கிராணி வெயிட்டிங். சாகு. இதில் அடிச்சு பார்ப்போம். உடஞ்சிட்டு காய்ஸ், சொன்ன மயம் உடைஞ்சிட்டோம். இப்போ எதுக்கிட்ட போய் காட்டணும்டா? சொன்ன மயம் திறந்துட்டு காய்ஸ். கேஷ் எஸ்கேப் பண்ண போகிறோம் காய்ஸ். அந்த எக்ஸிலேட்டர் அங்கே வச்சுருக்கோம். அந்த எக்ஸிலேட்டர் எடுத்து வந்துடுவோம். இதாக இருக்குது காய்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட நம்மளுக்கு முடிஞ்சு எஸ்கேப் முடிஞ்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இல்லையான்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் திருத்தி கொள்ளுவேன் காய்ஸ். இந்த கிராணி மறைஞ்சிட்டு, அதனால் நம்ம சீக்கிரமாக ஓடுற வேலையை பார்த்துருவோம். 1
காய்ஸ் நம்ம ஜென்ரேட்டரை ஆன் பண்ணணும். இந்த ஷெட் கீ வேணும், அதுக்கு நம்ம காதை திறத்தணும். காய்ஸ் என்ன காய்ஸ் இது? இப்போ வர கிராணி வந்துடுவா. இதுக்குள்ளே எதுவும் சாமான் ஒன்றும் பார்க்கல காய்ஸ். நம்ம ஃபியூஸா போங்கடா, நீங்கள் எதுவும் கூட சாமான இருக்கு. எலக்ட்ரிசிட்டியை ஒர்க் பண்ண வைக்கணும். ஜென்ரேட்டர்லாம் தேவையில்ல காய்ஸ், நான் மாற்றி சொல்லிட்டேன். எலக்ட்ரிசிட்டியை ஒர்க் பண்ண வைக்கணும். ஒரு கம்பி மாதிரி தேவைப்படும் காய்ஸ், அதான் நம்மளுக்கு இப்போ தேவை. இந்த ட்ரெயினுக்கு நம்ம போகிற இடத்துலையே முன்னுக்கு ஒரு இது இருக்கும், மூண்டு எடுக்கணுமா, அதில் 2 தான் இருக்கும். அதில் நம்ம 1 எடுத்தோம்னா தான் இந்த எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யும். கிராணியை ஃபஸ்ட்டில் போட்டு தள்ளிடுவோம். போட்டு தள்ளினா தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் கட்டாயம் முடியும். கடலில் இன்னும் 2 காலில் புறக்கிட்டு அந்த ஷெட்கி தேவை. ஷெட்டுக்குள்ளே தான் அந்த டெடி இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். 2 கல் போதும்னு நினைக்கிறேன் காய்ஸ். 2 கல் போதும். சரி, அதுக்கிட்ட போகக்குள்ள எதுவும் கல் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு லக்கு தான். பிளாங்க் இருக்குது. சரி காய்ஸ், கிராணி அழைச்சிடுவோம். வா வா, இது வந்துட்டோம் காய்ஸ். சாவு கிராணி, கிராணி கிராணி. ஓ காய்ஸ், க்ரௌபார் எடுத்து வந்து நம்ம செக் பண்ணலாம். சிலிண்டர் ரூமுக்குள்ளே காத்திருத்துறதுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் தேவை. சேஃப் கீயை திறந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஃப் கீ திறந்து டக்குன்னு. அதுக்கு முதல் நம்ம டக்குன்னு ஒரு இதை மட்டும் பார்த்துட்டோம்டா, அப்புறம் நம்ம போயிடலாம். லிஃப்ட்லேயே போயிடுவோம். சே, லிஃப்ட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தும்மல் வந்துட்டு காய்ஸ். இலங்கையில் மழை காற்று எல்லாமே கூடவா இருக்குது. அதான் கொஞ்சம் தும்மல் வந்துட்டு எனக்கு. உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. திறந்துடுவோம். கோயினா தேவையில்லை காய்ஸ். ரோவரை நம்ம இங்கே போட்டுருவோம். கணி வந்துடுவா. கீழே இருக்கிற கிச்சனுக்குள்ளே தான் நம்ம சேஃப்கி எடுக்க போவோம். ஆனால் சேஃப்கி எடுக்க போகிறதுக்குள்ள பிராணி வந்துட்டா. சேஃப்கி எடுத்துட்டு டக்குன்னு போயிடுவோம். போட்டுருக்கோம் சேஃப்கி. ட்ரெயினுக்கு தேவையான மட்டும் சாமான் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டியை ஒர்க் பண்ண வச்சுட்டோம்டா. சரி காய்ஸ், நம்ம போயிடலாம். வந்துருப்பா. கிச்சனுக்குள்ளா சார்
ஜென்ரேட்டர் கேபிள் காய்ஸ். நம்மளுக்கு இதுக்குள்ள நிற்கிற ஆபத்து காய்ஸ். அப்படி வந்துருப்பாரு நல்லா தெரியும். அதனால் உண்டிகோல் எடுத்துகிட்டு நம்ம கிராணியை கூப்பிட்டு நம்ம அடிச்சிடுவோம். கிராணியை கொன்றுவோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு முடிஞ்சு முக்கால்வாசிக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி ஒர்க் பண்ண வச்சுட்டோம்னா நம்ம போயிடலாம். நிறைய காய்ஸ் கல், ஒரு கல் தான் காய்ஸ் இருக்குது நம்மளுக்கு. எங்கே இருக்குன்னு பாருங்க காய்ஸ் கல். போன மாட்டு கொடுத்துருவேன். சரி காய்ஸ், சரி கிராண்ட்பா போட்டால் மட்டும்தான் கூட கல் அந்த ஒரு கல் இருக்குது. கிராண்ட்பாவை போட்டால் கூட கல் கிடைக்குது. ஓகே 3 கல் காய்ஸ், 3 கல்லும் கிடைச்சிட்டு நம்மளுக்கு எப்படி ஏதோ இவ்வளோ காய்ஸ். கீ கிடைச்சிருக்கு பெட்லோ. இல்லை காய்ஸ் பிராணியை காணல. அதனாலையும் வரலாம் சொல்லல, அதனாலையும் வருவான். ஐயோ அப்பாடா காய்ஸ். இந்த மேட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணும் காய்ஸ். ஃபர்ஸ்ட்ல பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தண்ணியை நிரப்பினாலும் பேட்லாக் கீ வேணுமே. ஃபஸ்ட்டு நம்ம பிளாங்க் எடுத்துருவோம் காய்ஸ். இப்போ பிளாங்க் எடுத்தோம்னா நம்ம மேலே போய் அந்த ஒரு ரூம் இருக்கும், இதுக்குள்ளே சாமான் தேடலாம். நம்ம இதில் கொஞ்சம் கல் தேவைப்படுது, நம்மளுக்கு கல் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த பூவாசை நம்ம எடுத்து வச்சோம்டா அதில் வச்சுட்டு நம்ம பேட்லாக் கீயை தேடினோம்னா சில நேரத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டி வேலை செய்கிறதுக்காக அந்த கம்பி மாதிரின்றது அது தேவைப்படும். சில பிளாங்கை வச்சு போயிடலாம். பாடி நீ ஓரமாக போயிடும். இங்கே தான் காய்ஸ் கிடைக்கிது, ஒரு ஒன்றுமே கிடைக்கிது இல்லை. பிரிட்ஜ் கிராங்க் தேவையில்லை உங்களுக்கு. என்னது ஷெட்கி இருக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்கிது இல்லையா. இன்னைக்கு ரோபரில் வேலை இல்லை காய்ஸ், என்ன பண்ணுறது. மேட்ச் பாக்ஸ் தான் காய்ஸ் கிடைக்கவே இல்லை. இங்கேயுமே ஒன்றும் இல்லை. பேட்லாக் யார்கிட்ட இருக்கும். இதுக்குள்ள ஒன்று நம்ம திறந்தே பார்க்கலையே காய்ஸ். ஒன்று இந்த இருக்கு காய்ஸ் மேட்ச் பாக்ஸ். ராணி வார டைம் தான் காய்ஸ். இங்கே எங்கே பற்ற வைக்கிறேன். ஓகே காய்ஸ், ஒரு நெருப்பட்டியை போட்டு வைப்போம். இல்லைதான் டைம் இல்லை. நான் உண்டிகோல் எங்கே போட்டுனே தெரியல, வெளியில போட்டிருப்பேன். பிளாங்க் போ வைக்கிற இடத்துக்கிட்ட போட்டேன் காய்ஸ். அப்படியே முட்டினமாயே நிற்போம் வேணுண்டா. நான் போயிடலாம் போயிடும் காய்ஸ். சத்தத்துக்கு கிராணி வருவா. மாட்டு போடாமல் நம்ம உண்டிகோல் எடுத்து டக்குன்னு வந்துடணும்.
டக்குன்னு தப்பிக்கிறதுக்காக தான். அந்த காக்கடை போயிடுவோம். செட்கி எடுத்துட்டு கீழே இறங்கிடுவோம். ஐயோ போகிறாங்க. சரி பட்டம் மாட்டினா காலி, ஓடிடுவோம். வா 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 உன்னை பார்க்க போகிறல. கண்ணு தெரியாது கைஸ் கிராணிக்கு. செட்கி எடுத்துட்டு கீழே இறங்குறதுக்கு முதல் காய்ஸ் நம்மளுக்கு டைம் இல்லை காய்ஸ். கிராணியை போட்டு தள்ளிடுவோம். டக்குன்னு போய் கிராணியை போட்டு தள்ளிடுவோம் காய்ஸ். வாடா ஸ்லிங் ஷாட். வாடி கிராணி. கல் தேவைப்படுது அந்த காய்ஸ். கல் வா வா செத்து போ. போட்டு தள்ளிட்டேன் காய்ஸ். இதெல்லாம் திறக்கல. அதுக்குள்ளே டெடி பேர் இருக்குது காய்ஸ். டெடி பேர் இருக்கிறதால நம்மளுக்கு ஸ்லெண்டின் அதுவும் தரலாம். பேட்லோக்கி தருவாள். கல் போகிற வழியில் பறக்கிட்டே போவோம். ஏன்டா கல் தேவைப்படுது. தண்ணியை நிரப்புறதுக்கு நம்மளுக்கு கல் தேவைப்படுது. இந்த ஒரு கல், கிராணியை போட்டு தட்டுறதுக்கு ஒரு கல், இதுக்கு ஒரு கல், இது ஒரு கல். இந்த ஒரு கல் இருக்கு. ஓகே இவ்வளோ நம்மளுக்கு போதும். 3 கல் தான் தருவாங்க. டெடி இருக்கு காய்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை. டெடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிராணியோட உள்ள பேத்தி நம்ம ஜாலியாக போயிடலாம் காய்ஸ். ரெண்டு நிமிஷத்துக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால டக்குன்னு ஓடிடலாம். போட்டு இந்த ட்ராப்பில் மாட்டு போட்டேன் காய்ஸ். பிரச்சனை டக்குன்னு எடுத்துடலாம். திருப்பி வந்து குதிச்சிட்டு காய்ஸ் இந்த காக்கா. சும்மா கடி வாங்குறோம். ஐயோ பாடி இதுக்குள்ள கோயின் நன்று இருந்தது காய்ஸ். ஓ ஓகே காய்ஸ். சில நேரம் மூடில் போட்டால் நம்மளை வந்து பயமுறுத்தி கொண்டிருப்பாங்க. ஆகா பேட் லக்கி காய்ஸ். ஓகே காய்ஸ் நம்ம இதோடைய கீழே இறங்கிடலாம். உண்டிகோல் இருக்குது. உண்டிகோல் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே போட்டு வைப்போம். இந்த சதத்துக்கும் கிராணி வருவான். ஆனால் பயமாவே ஐயோ காய்ஸ் நீ வந்துட்ட காய்ஸ். என்னடா அது நீ என்னடா சத்தம் காட்டு ஆள் காணலே. அந்த போகிற காய்ஸ் கூப்பிட்டு அடிச்சிடுவோம். கிராணி நாட்டே போய் நம்ம கண்டு இடத்துலலாம் ட்ராப் போட்டு வைக்கிறான்.
காய்ஸ் போச்சு காய்ஸ் ஒரு கல். என்ன காய்ஸ் போய் கல் பொறிட்டு வரணும் காய்ஸ். நம்ம திருப்பி போய் கல் பொறிட்டு நம்ம வந்து 3 கல் பிறக்கணும்னா நல்லது நம்மளுக்கு. தகன கிராணி வந்தாலும் நம்மளுக்கு நல்லது தானே. அந்த 1 மினிட்